இன்னைக்கான ஃபேக்ட் நம்பர் 27 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா தேசிய நெடுஞ்சாலைகளை பத்தி பார்க்கலாம். இந்தியாவில் கூடிய நேஷனல் ஹைவேஸ் பத்தி. NH1 ஃபர்ஸ்ட் NH1 இது டெல்லியில இருந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் வரைக்கும் வந்து பார்த்தா இந்த NH1 நெடுஞ்சாலை இருக்கும். ரெண்டாவது NH2 வந்து பார்த்தா டெல்லியில இருந்து கொல்கத்தா வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு நெடுஞ்சாலை தான் வந்து பார்த்தா NH2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டுமே வந்து பார்த்தா பண்டைய காலத்தில் ஷா சூர்யா அவர்களால் போடப்பட்ட ஒரு நெடுஞ்சாலை, கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் தற்போது NH1 அண்ட் NH2 பிரிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் NH7 வந்து பார்த்தா இந்தியாவுடைய மிகப்பெரிய நெடுஞ்சாலைன்னு சொல்லுவாங்க. மிக நீளமான நெடுஞ்சாலை, வாரணாசி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த நெடுஞ்சாலை இருக்கும். கிட்டத்தட்ட 2363 கிலோமீட்டர் இதோடைய தொலைவா இருக்கும். அடுத்தது இந்தியாவுடைய மிக குறுகிய ஒரு NH என்று சொல்லி பார்த்தால் NH47A சொல்லுவாங்க. NH47A வந்து பார்த்தோன்னா எர்ணாகுளம், மீன்ஸ் கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளத்திலிருந்து கொச்சின் துறைமுகம் வந்து பார்த்தோன்னா அது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா வில்லிங்டன் தீவுன்னு சொல்லுவாங்க. அந்த தீவு வரைக்கும் இருக்கக்கூடிய 6 கிலோமீட்டர் தொலைவுடைய ஒரு நெடுஞ்சாலை தான் NH47A. இதுதான் இந்தியாவுடைய மிக குறுகிய நெடுஞ்சாலை. அடுத்தது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா NH44 மிகப்பெரிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒசூர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலை தான் கிட்டத்தட்ட 627